பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மாஹாத்மியத்தின் 28ஆம் நாள் கதை. ஹரே கிருஷ்ணா. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீஹரி அனைவரின் நலம் விரும்புபவர் ஆவார். ஆகவே இன்றைய பாத்ரபத மாதத்தின் அழகான புராண கதையை துவங்கலாம். இன்றைய பாத்ரபத மாதத்தின் சிறப்பு மிக்க கதையை துவங்குவோம். அதில் தோட்டங்களையும் மரங்களையும் நடுவதற்கான வேத பூர்வ முறை என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். ஆம், இது சம்பந்தமாகவும் நமது வேதங்களில் ஆதாரங்களுடன் கூடிய சரியான முறை கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இன்று அதையே பகிர்ந்து கொள்வோம். பீஷ்ம பிதாமகர், பிராமணரே, இப்போது மரங்களை நடுவதற்கான உண்மையான முறையை நீங்கள் எனக்கு விளக்கி கூறுங்கள். அறிஞர்களே, தோட்டங்களையும் மரங்களையும் நடுவதற்கு நாம் எந்த முறையில் செல்ல வேண்டும்? பின்னர் ரிஷி புலஸ்தியர் கூறினார், அரசரே, தோட்டத்தில் மரங்களை நடும் முறையை நான் இப்போது தங்களுக்கு கூறுகிறேன். குளத்தை கும்பாபிஷேகம் செய்வதற்கு குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறையின்படி அனைத்து சடங்குகளையும் முடித்த பிறகு மரச் செடிகளுக்கு சாம்பல் கலந்த தண்ணீரை ஊற்றி தயிர் மற்றும் அரிசி தானியங்களை அவற்றின் மீது தெளிக்கவும். அதன் பிறகு அவற்றை மாலைகளால் அலங்கரித்து ஒரு துணியில் சுற்றி வைக்கவும். அங்கு தூபம் போடுவது மிகவும் சிறந்தது என்று கருதப்படுகிறது. மரங்களை தனித்தனி செப்பு பாத்திரங்களில் வைத்து 7 தானியங்களால் மூடி துணி மற்றும் சந்தனத்தை வைக்கவும். பின்னர் ஒவ்வொரு மரத்தின் அருகிலும் ஒரு பானையை வைத்து அந்த பானையை வணங்கவும். இரவில் தேவேந்திரன் மற்றும் பிற மக்கள், பாதுகாவலர்கள் மற்றும் செடிகள் 2 சாதியினரால் முறையாக வசிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு பால் கொடுக்கும் பசுவை எடுத்து அதை வெள்ளை துணியால் மூடி அதன் தலையில் ஒரு தங்க முகடு வைத்து அதன் கொம்புகளில் தங்கத்தால் மூடி பால் கறக்க ஒரு வெண்கல கிண்ணத்தை பரிசளிக்க வேண்டும். அதன் பிறகு சிறந்த பிராமணர்கள் இந்த பானைகளில் இருந்து தண்ணீரை கொண்டு 3 வேதங்களிலிருந்தும் அபிஷேக மந்திரங்கள் மற்றும் வருண தொடர்புடைய ருச்சுஸ்களை, இசைக்கருவிகள் மற்றும் மங்களகரமான பாடல்களின் ஒலியுடன் உபசரிக்க வேண்டும். அபிஷேகத்திற்கு பிறகு யாகம் செய்பவர் நீராடி வெள்ளை ஆடைகளை அணிந்து தனது சக்திக்கு ஏற்ப பசு, தங்கச் சங்கிலி, வளையல்கள், மோதிரம், புனித நூல், ஆடைகள், படுக்கை மற்றும் பாத படுக்கைக்கு பயனுள்ள பொருட்களை கொடுத்து அனைத்து ரித்விஜர்களுக்கும் ஒரே மனதுடன் உணவளிக்க வேண்டும். அதன் பிறகு 4 தினங்கள் பாலால் அபிஷேகம் செய்து நெய், வாதுமை கொட்டை மற்றும் கருப்பு எள் ஆகியவற்றால் ஹோமம் செய்யுங்கள். பலாசமரம் ஹோமத்தில் சிறந்தது என்று கருதப்படுகிறது. மரத்தை நட்ட பின்னர் 2வது நாளில் ஒரு சிறப்பு விழாவை கொண்டாடுங்கள். அதில் உங்கள் சக்திக்கு ஏற்ப புனித தட்சிணை கொடுங்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை விருப்பத்தை விட்டுவிட்டு தானம் செய்யுங்கள். ஆச்சாரியருக்கு 2 தட்சிணை கொடுங்கள். வணங்கி யாகத்தை முடிக்கவும். இந்த சடங்குடன் மரம் நடுவதை கொண்டாடும் கற்றறிந்த மனிதனின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். ஆசை நிறைவேறி அனைத்து வகையான பலனையும் பெறுவார். அரசேந்திரரை, இந்த முறையில் மரத்தை நிறுவுபவனே 30 வயது வரை பல்வேறு இந்திரர்கள் இறக்கிறார்கள். அவர் இறக்கும் வரை சொர்க்கத்தில் வசிக்கிறார். அவர் தனது உடலில் உள்ள முடிகள் எண்ணிக்கையைப் போலவே முன்னும் பின்னும் தலைமுறைகளை விடுவித்து மறுபிறப்பிலிருந்து விடுபட்ட இறுதி சித்தியை அடைகிறார். மரம் நடும் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு தினமும் கேட்பவர் அல்லது விவரிப்பவர் அவரும் கடவுள்களால் மதிக்கப்படுகிறார், பிரம்மலோகத்தில் மதிக்கப்படுகிறார். மரங்கள் குழந்தையில்லாத மனிதனுக்கு ஒரு மகனை பெற்று தருகின்றன. இது மட்டுமல்லாமல் அவை உயர்ந்த தெய்வத்தின் வடிவத்தில் புனித ஸ்தலங்களுக்கு சென்று மரங்களை நடுபவர்களுக்கு பிண்டங்களை வழங்குகின்றன. பீஷ்ம பிதாமகரே, நீங்கள் மிகுந்த முயற்சியுடன் பீப்பல் மரங்களை நட வேண்டும். அது மட்டுமே உங்களுக்கு 1000 மகன்களின் பலனை தரும். ஒரு பீப்பல் மரத்தை நடுவதன் மூலம் ஒரு மனிதன் பணக்காரனாகிறான். அசோக மரம் துக்கத்தை அளிக்கிறது.
பக்காத் மரம் தியாகங்களின் பலனை தருகிறது. ஒரு வேப்ப மரத்தை நடுவதன் மூலம் ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. அது நீண்ட ஆயுளை வழங்குகிறது. ஜாமுன் மரம் ஒரு மகளை கொடுப்பதாக கூறப்படுகிறது. மாதுளை மரம் ஒரு மனைவியை வழங்குகிறது. பீப்பல் மரம் நோய்களை அளிக்கிறது. பலாச மரம் பிரம்மதேவருக்கு புத்திசாலித்தனத்தை வழங்கும் மரம். பேல் மரத்தை நடுபவர் ஒரு பேய் ஆவார். அங்கோல் நடுவது பரம்பரையை அதிகரிக்கிறது. கயிர் மரத்தை நடுவது ஆரோக்கியத்தை அளிக்கிறது. வேம்பு நடுபவர்களிடம் சூரிய பகவான் மகிழ்ச்சி அடைகிறார். பேல் மரம் சங்கரரின் வசிப்பிடமாகவும் ரோஜா மரம் பார்வதி தேவியின் வசிப்பிடமாகவும் கருதப்படுகிறது. அசோக மரம் அப்சர பெண்ணின் வசிப்பிடமாகவும் குண்ட் அல்லது மோக்ரா மரம் சிறந்த கந்தர்வர்களின் வசிப்பிடமாகவும் கருதப்படுகிறது. பேல் மரம் கொள்ளையர்களை பயமுறுத்துகிறது. சந்தனம் மற்றும் மையல் மரங்கள் முறையே புண்ணியத்தையும் லக்ஷ்மி தேவியின் சம்பத்தையும் தருகின்றன. சம்பா மரம் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. பனை மரம் குழந்தைகளை அளிக்கிறது. மால் சிறி குடும்பத்தை அளிக்கிறது. தென்னை மரத்தை நடுபவர் பல பெண்களுக்கு கணவராகிறார். திராட்சை மரம் அழகான மனைவியை தருகிறது. கேவடா மரம் எதிரிகளை அளிக்கிறது. அதேபோல் இங்கு பெயர்கள் குறிப்பிடாத பிற மரங்களும் பொருத்தமான பழங்களை தருகின்றன. இந்த பூமியில் வாழ்ந்து மரங்களை நடுபவர்கள் மறு உலகில் மரியாதை பெறுகிறார்கள். இவ்வாறு புலஸ்திய மாமுனிவர் ஒரு மரத்தை நடுவதன் முக்கியத்துவம் மற்றும் அதிலிருந்து கிடைக்கும் நல்ல பலன்கள் மற்றும் முழுமையான மற்றும் விரிவான தகவல்களை விளக்கினார். அதன் பிறகு அவர் மேலும் கூறினார், அரசரே, இந்த முறையில் மனிதர்கள் விரும்பும் அனைத்து பலன்களையும் தரும் மற்றொரு விரதத்தை குறித்து நான் இப்போது தங்களுக்கு கூறுகிறேன். அதன் பெயர் சப்பாக்கிய ஷைன் விரதம். புராணங்களின் அறிஞர்கள் மட்டுமே இதை அறிவார்கள். கடந்த காலத்தில் பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம் இருந்தபோது, மகர்லோகம் போன்ற அனைத்து உலகங்களும் எரிந்தபோது, அனைத்து உயிரினங்களின் அதிர்ஷ்டமும் ஒன்று கூடி ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் குடியேறியது. அதன் பிறகு தேவராக காலத்திற்கு பிறகு மீண்டும் பிரபஞ்சத்தை படைக்கும் நேரம் வந்தபோது, இயற்கையையும் மனிதனையும் கொண்ட அனைத்து உலகங்களும் அகங்காரத்தால் மூடப்பட்டிருந்த போது, பிரம்மதேவருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் இடையே போட்டி எழுந்தது. அதே நேரத்தில் ஒரு கடுமையான மஞ்சள் நிற நெருப்பு சுடர் தோன்றியது. அது இறைவனின் மார்பை சூடாக்கியது. அதன் காரணமாக அந்த நல்ல அதிர்ஷ்ட மூட்டை அங்கிருந்து உருகியது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் அதிர்ஷ்டம் இன்னும் சாராக மாறவில்லை. பிரம்மதேவரின் புத்திசாலி மகன் தக்ஷன் அதை வானத்தில் நிறுத்தி அருந்திய போது பூமியில் அது விழக்கூடும். தக்ஷன் அதை அருந்தியவுடன் அது அற்புதமான அழகையும் வசீகரத்தையும் தருபவராக நிரூபிக்கப்பட்டது. பிரஜாபதி தக்ஷனின் சக்தியும் மகிமையும் மிகவும் அதிகரித்தது. அவர் அருந்தி பூமியில் விழுந்த பிறகு எஞ்சியிருந்த பகுதி 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அவற்றில் 7 பகுதிகள் நல்வாழ்வை தந்தன. மற்ற 8 தாவரங்கள் பிறந்தன. அவற்றின் பெயர்கள் ஈக் அதாவது கரும்பு, தருராஜ், நிஷ்பாவ், ராஜ்தானியா, ஷாலி அல்லது அகானி, கோஷீர் அதாவது காஷீர், சீரகம், குகுசும் மற்றும் 8வது உப்பு. இந்த 8 தாவரங்களின் அதிர்ஷ்ட அஷ்டக சாங்கியா என்று அழைக்கப்படுகிறது. யோகம் மற்றும் தியானத்தின் கூறுகளை அறிந்த பிரம்மதேவரின் மைந்தனான தக்ஷன் முன்பு அதிர்ஷ்ட சாற்றை அருந்தினார். அதன் பங்கிலிருந்து சதி என்ற மகள் அவளுக்கு பிறந்தாள். ஆணி தாமரை போன்ற அழகான உடலை கொண்ட அந்த பெண் லலிதா என்ற பெயரால் உலகில் பிரபலமானவள். சங்கரர் ஒரு பினாக்கனை ஏந்தி அந்த ரிபுவன் சுந்தரி தேவியை திருமணம் செய்தார். சதி என்பது 3 உலகங்களின் அதிர்ஷ்டம். அவள் இன்பத்தையும் முக்தியையும் வழங்குகிறாள். அவளை வணங்குவதன் மூலம் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ என்ன சாதிக்க இயலாது. ரிஷி புலஸ்திய மாமுனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட பீஷ்ம பிதாமகர், முனிவரே, உலகத்தை பாதுகாக்கும் சதி தேவியை எப்படி வணங்க வேண்டும்? உலக அமைதிக்கான விதியை கூறுங்கள் என்றார். சைத்திர மாதத்தின் சுக்லபக்ஷத்தின் 3யை திதியன்று
காலையில் மனுஷ்யத்தில் கலந்த நீரில் நீராட வேண்டும் என்று புலஸ்திய மாமுனிவர் கூறினார். அன்று மிக அழகான பகவதி சதி திருமண மந்திரங்கள் மூலம் பிரபஞ்ச ஆன்மாவான பகவான் சங்கரரை திருமணம் செய்தார். எனவே திருதியை திதியன்று சதி தேவியுடன் இணைந்து சங்கரரை வணங்குங்கள். கௌரி மற்றும் சந்திரசேகரர் சிலைகளை பஞ்சகவ்யம் மற்றும் சந்தனம் கலந்த நீரில் நீராட்டிய பிறகு தூபம், விளக்குகள், நயவித்யா மற்றும் பல்வேறு வகையான பழங்களால் வணங்குங்கள். பார்வதி தேவியே நமக, சிவாய நமக என்ற மந்திரங்களுடன் முறையே அன்னை பார்வதி தேவி மற்றும் ஈசனாரின் பாதங்களை வணங்குங்கள். இந்த வழியில் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் சரியான முறையில் வணங்கிய பின்னர் சௌபாக்கிய அஷ்டகத்தை அவர்களின் முன் வைக்கவும். நிஷ்பா, குசும், ஷீர், ஜீராக், தருராஜ், இக்ஷு, லபன், குசும் மற்றும் ராஜ்தானியா ஆகிய 8 பொருட்களை வழங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அதனால்தான் இது சௌபாகிய அஷ்டக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வழியில் அனைத்து பொருட்களையும் தெய்வங்களான சிவபார்வதியின் முன் வைத்த பின்னர் சைத்ராவில் தண்ணீர் கஷ்கொட்டை உட்கொண்டு இரவில் தரையில் உறங்குங்கள். பின்னர் காலையில் எழுந்து நீராடி தன்னை தூய்மைப்படுத்தி கொண்ட பின்னர் பிராமண தம்பதியினரை மாலை, ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் வணங்குங்கள். இதன் பிறகு அன்னை லலிதா தேவியின் மகிழ்ச்சிக்காக சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதியின் தங்க சிலைகளை சப்பாக்கியாஷ்டகத்துடன் பிராமணருக்கு சமர்ப்பிக்கவும். தானம் செய்யும் நேரத்தில் இதை கூறுங்கள். லலிதா, விஜயா, பத்ரா, பவானி, குமுதா, சிவா, வாசுதேவா, கௌரி, மங்களா, கமலா, சதி மற்றும் ஹோமா, நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. 12 மாதங்களில் ஒவ்வொரு துவாதசி என்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் அவருடன் உள்ள லக்ஷ்மி தேவியையும் வணங்குங்கள். அதேபோல் மறுமையில் நல்ல இலக்கை விரும்பும் ஒரு மனிதன் ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு நாளில் தேவி சாவித்திரியுடன் கூடிய பிரம்மதேவரை வணங்க வேண்டும். செல்வத்தை விரும்பும் மக்கள் சர்வ பாக்யாஷ்டகத்தையும் தானம் செய்ய வேண்டும். இந்த வழியில் 1 வருட ஸ்வரத்தை முறையாக செய்த பின்னர் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இரவில் பக்தியுடன் ஸ்ரீஜியை வணங்க வேண்டும். விரதத்தின் முடிவில் அனைத்து பொருட்களும் கூடிய படுக்கை, சிவபார்வதியின் தங்க சிலை, ஒரு காளை மற்றும் ஒரு பசுவை தானம் செய்யுங்கள். இந்த வழியில் உத்தம சர்வ பாக்கிய ஷைன் என்ற விரதத்தை மேற்கொள்ளும் பெண் அவளுடைய அனைத்து மனித ஆசைகளும் நிறைவேறும். அல்லது அவள் எந்த விருப்பமும் இல்லாமல் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அவள் நித்திய நிலையை அடைகிறாள். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் ஆண் ஒரு பலனை துறக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் ஆண் ஒரு பலனை துறக்க வேண்டும். ஒருவர் புகழையும் அடைகிறார். அரசர் சௌபாகிய சேனத்தை தானம் செய்பவருக்கு ஒருபோதும் நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், அழகு, வடிவம், ஆடைகள், ஆபரணங்கள், அசுத்தங்கள் எதுவும் இல்லாமல் போவதில்லை. 12, 8 அல்லது 7 ஆண்டுகள் சௌபாக்கிய சேன விரதம் மேற்கொள்பவர் பிரம்மலோகத்தில் வசிக்கும் ஆண்களால் வணங்கப்பட்டு 10,000 கல்பங்கள் அங்கேயே தங்குவார். இதற்கு பிறகு அவர் விஷ்ணுலோகம் மற்றும் சிவலோகத்திற்கும் செல்கிறார். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பெண் அல்லது குமாரி லலிதா தேவியின் அருளால் அழகாகி கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பலன்களை பெறுகிறார். இந்த விரதத்தின் கதையை கேட்பவரோ அல்லது மற்றவர்களுக்கு அதை கடைபிடிக்க அறிவுறுத்துபவரோ அவரும் ஒரு வித்யாதரராகி அனைத்து உலகங்களிலும் என்றென்றும் வசிப்பார். கடந்த காலத்தில் இந்த அற்புதமான விரதத்தை காமதேவர், சததன்வா, வருணதேவர், ஜஷ்டன், குபேரனின் கடவுள் சூரிய பகவான் ஆகியோரும் கடைபிடித்தனர். இதுவே இன்றைய பாத்ரபத மாதத்தின் சிறப்புமிக்க கதை. ஸ்ரீ பாத்ரபத மாதம் என்றழைக்கப்படும் ஆவணி மாத மகாத்மியத்தின் 28ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.